அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மாந்திரிக பயிற்சி பதிவில் பேய் பிசாசு இல்லை ஒரு முனி பிடிச்சிருக்கு, காற்று கருப்பு சேட்டை இருக்குது ஒருத்தவங்க மேலே அப்படின்னா, எந்த விதமான தீய சக்திகளாக இருந்தாலும் அவங்க உடம்பை விட்டு எப்படி ஓட்டுறது? ஏன்னா பேயோட்ட தெரியணும். மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னா பேயோட்ட தெரியணும். அது எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாவுக்கல் அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்கும். சரிங்களா? மாவுக்கல்லை வச்சு அல்லது அரிசி மாவை வச்சு இந்த எந்திரத்தை தரையில் எழுதிக்கிங்க. பிழை இல்லாமல் எழுதணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? எழுதிட்டு அவங்களுடைய குலதெய்வம் அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய குலதெய்வம் அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தெய்வத்துடைய விக்கிரகம் அல்லது தெய்வத்துடைய ஃபோட்டோ, அவங்க அது வணங்கக்கூடிய தெய்வம் அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், அவங்களுடைய குலதெய்வம் அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய விக்கிரகம் அல்லது அதனுடைய உருவ ஃபோட்டோ இதை அவங்களுக்கு முன்னாடி வச்சு அந்த தெய்வத்திற்கு ஒரு சின்னதாக ஒரு படையல் ஒன்று போடணும். படையல் போட்டு ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காமிச்சிட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த கோலம் போட்டீங்க இல்லையா, அந்த எந்திரம் வரைஞ்சிங்க இல்லையா, அதை சுற்றியும் 8 திசைக்கும் கற்பூரம் ஏற்றணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். செய்துட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மந்திரம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓம் ஆம் ஊம் சிங் வங் நம சிவய ரீங் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சிங் சரஹணபவ ர ர ர ர சண்முகாய வாவா சர்வசத்துரு சங்காரா சர்வபூத பிரேத பிசாசு பில்லி சூன்யம் நசி நசி மசி மசி படுபடு ஸ்வாக. இந்த மந்திரத்தை 11,000 முறை நீங்கள் ஜெபித்து முதல்ல சித்தி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? முதல்ல நீங்கள் ஜெபித்து சித்தி பண்ணி வச்சுக்கணும். சித்தி பண்ணின பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே, இது வரைக்கும் பேய் பிடிச்சி எத்தனையோ இடத்துல போய் பார்த்துட்டுங்க, வாயே திறக்கலை அப்படின்னாலும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கவே ஒரு 108 தாண்டும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக பேய் ஆட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நான் இங்கிருந்து வந்தேன், என்ன விஷயத்துக்காக வந்தேன் அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடும். இதற்கு விபூதி நீங்கள் முதல்ல மந்திரிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விபூதி சுத்தமான பசும் சாண விபூதி, பசும் சாணத்தில் செய்யப்பட்ட நாட்டு மாட்டு பசும் சாணமாக இருக்கணும். அதில் செய்யப்பட்ட விபூதியில் இந்த மந்திரத்தை ஒரு எந்திரத்தை ஒரு தாம்பலத்தட்டில் விபூதி பரப்பி இந்த எந்திரத்தை எழுதி அந்த விபூதிக்கு நாட்புறமும் கற்பூரம் அணையாமல் ஏற்றி இதே மாதிரி சின்னதாக ஒரு படையிலெல்லாம் வைக்கணும் நீங்கள். சரிங்களா? தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி படையிலெல்லாம் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குருமார்களை வணங்கி ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமியில் அல்லது ஒரு கிரகண நேரத்தில் இந்த விபூதியை நீங்கள் ஜெபித்து சித்தி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மந்திரம், இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். 16,000 முறை ஜெபிக்கணும். ஜெபித்து சித்தி பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? சித்தி பண்ண பிறகு தான் இந்த விபூதி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். திருப்பியும் இதே விபூதியை நீங்கள் மந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேய் பிடித்தவர்கள் மேலே போட அவங்க பேய் தன்னை போல் ஆட ஆரம்பிக்கும். திருப்பியும் இதே மந்திரத்தை சொல்லி நீங்கள் மந்திரிக்க வேப்பலையில் மந்திரிச்சாலும் சரி, நீங்கள் எப்படி மந்திரிச்சாலும் சரி, பேய் தன்னை போல் முடி எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடும். ஏன்னா இந்த விஷயமெல்லாம் தெரியணும், பேயோட்ட தெரியணும். அப்போ தான் 100% உங்களை மாந்திரிகர் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.